அடுத்தது மனித உடலில் பித்தம் எங்கு உற்பத்தி ஆகின்றது? சரியா? பித்தம் எங்கு உற்பத்தி ஆகிறது? எங்க? அதாவது ஈரல்ல. சரியானே? இந்த மாதிரி ஈரல் காணப்படும். நான் உங்களுக்கு இது 3D காட்டுறேன், அப்பதான் உங்களுக்கு சரியா விளங்கும். சரி, ஸ்கிரீன் விளங்குது தானே உங்களுக்கு? ஆம் சார். சரி, இப்ப நீங்க சாப்பிடுற சாப்பாடு எங்க போகும்? வாய்க்குழியில போய் தொண்டையை தாண்டி களத்துக்குள்ளால வரும். சரிதானே? களத்துக்குள்ளால வரும்போது என்ன நடக்கும்? சுற்றுச்சுருங்கல் அசைவு நடக்கும். சுற்றுச்சுருங்கல் அசைவுங்கிறது என்ன? மாறி மாறி நடக்கின்ற சுருக்கமும் தளர்வும். சரிதானே? அப்ப இங்க ஒரு போல போட்டீங்க, அதாவது சாப்பாடை போட்டீங்கன்னா என்ன உணவு திரளையாக மாற்றம் அடைந்து களத்துக்குள்ளால இந்த மாதிரி வந்து வந்து எது வந்து சேரும்? இரைப்பையும் முதலாவது வந்து சேரும். சரிதானே? இரைப்பைக்குள்ள என்ன நடக்கும்? கொஞ்சம் சேமிக்கப்பட்டு திரும்ப எதுக்குள்ள கடத்தப்படும்? சிறுகுடலுக்குள்ள கடத்தப்படும். சரியானே? சிறுகுடல்ல கடத்தப்பட போகுது. இப்ப நான் இந்த ஈரல்ல ஒரு துண்டையும் ரெண்டாவது, ஓகே, ஈரல்ல இந்த பெருங்குடல் ஒரு சின்ன துண்டை நான் அகற்றி எடுக்கேன். ஏன்டா சிறுகுடல் அன்னைக்கு வழங்கு இல்லைங்கிறதால. சரியா? இப்ப சிறுகுடல் இந்த இருக்கு. இப்ப சேமிக்கப்பட்ட எங்க? இரைப்பை இல்லை. சரி, அதுக்கப்புறம் கடத்தப்படுறது எங்க? இங்க சிறுகுடல்ல தான் என்ன செய்யும்? அநேகமான அகத்துறிஞ்சல் நடக்கும். அப்ப அகத்துறிஞ்சலுக்கு தேவையான நொதியங்கள் எல்லாம் என்ன செய்யணும்? இந்த சிறுகுடல்ல என்ன செய்யணும்? வந்து சேரணும். அப்படி சேர்றதுக்கு இருக்கிற கால்வாய் தான் இந்த காணப்படுற ஒரு ஒரு கால்வாய். விளங்குதா? இந்த பாருங்க, ஒரு சின்ன ஒரு டக்ட் ஒன்று போகுது, கான் மாதிரி உண்டு. விளங்குதானே? சிறுகுடலுக்கு அந்த சதையிலிருந்து ஒரு சின்ன ஒரு கான் ஒன்று போகுது. அதுக்கு மேல ஈரல் இருக்கு. சரியா? இப்ப பாருங்க, ஈரல்ல தான் என்ன செய்யப்படும்? பித்தம் உற்பத்தியாகப்படும். சரியானே? பித்தம் உற்பத்தியாக்கப்பட்டு ஈரலுக்கு கீழே ஒரு கட்டமைப்பு காணப்படும், பித்த பையண்டு. அப்ப இங்க பித்தம் உற்பத்தியாகி இந்த இதுக்குள்ள வந்து இங்க சேமிக்கப்படும். சரியானே? சேமிக்கப்பட்டு வச்சு எப்ப சாப்பாடு இந்த முன் சிறுகளுக்குள்ள வந்து சேருதோ அந்த டைம்ல என்ன செய்யும்? இந்த பித்த காலுக்குள்ளால வெளியாகும் பித்தம். சரியானே? வந்து எங்க சேரும்னு பாத்தீங்கன்னா இந்த சதையையும், பித்த சதைன்னு சொல்லுவோம். சரியானே? சதையிட அந்த காட்டுறதுக்காக நான் சதையிட ஒரு சின்ன பாட்டையும் நான் வெட்டியாக காட்டுறேன். பாருங்க, சதைக்குள்ள வந்து எங்க வந்து சேருது? இந்த முன் சீரர்களுக்குள்ள வந்து சேரும். அப்ப சாப்பாடு வந்து முன் சீரர்களுக்குள்ள வரும்போது என்ன செய்யும்? சேமிக்கப்பட்ட பித்தம் ஓகே, பித்த பையிலிருந்து பித்தக்கானூடாக எங்க செய்யும்? முன் சீரலுக்குள்ள வெளிவிடப்படும். அதே மாதிரி இந்த சதை இருக்கு தானே, சதையிலிருந்து வர நொதியங்களும் என்ன செய்யும்? அதே ஒரு கான் தான். அது ரெண்டுக்கும் பாருங்க, ரெண்டுக்கும் பொதுவான ஒரு கான் தான் இருக்கு. பித்தப்பை வந்து சேர்றதுக்கும் ஒரு கான் தான், சதையிலிருந்து வர நொதியங்கள் சதிய ஆஹ் ஓ- நொதியங்கள் வந்து சேர்றதுக்கும் ஒரு கான், ஒரு தனித்த ஒரு கான் தான் காணப்படும். சரியானே? இப்ப உங்களோட புக்ல அழகா எழுதி வச்சிருக்காங்க. சம்டைம் என்னது, இந்த சரியான கூட்டுற கா சரியான பின்வருவன்று எது சரியான வேண்டுகோட்டோ என்ன சொல்லலாம்? தனித்தனியாக சதையச்சார்களுக்கும் பித்த பித்தம் வெளிவிடுவதற்கும் தனித்தனியே இரண்டு கான்கள் காணப்படுகின்றன என்று போட்டுடலாம். அப்ப அந்த கூற்று பிழை. தனியான கான்கள் தான் காணப்படுகிறது. சரியானே? அப்ப பித்தம் எதுக்கு ஹெல்ப் பண்ணும்? பித்தம் வந்துகிட்டு கொழுப்பு சாமிப்பாட்டுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்ப நம்ம சாப்பிடுற கொழுப்பு எல்லாம் இரைப்பையில சேமிக்கப்பட்டு முன் சிறுகளுக்குள்ள வரும்போது என்ன செய்யும்? பித்தம் வெளியிடப்படும். பித்தம் வெளியிடப்பட்டா அப்ப கொழுப்பு எல்லாமே என்ன செய்யும்? சேமிப்பாடு அடையும். ஓகேயானே? இப்ப அடுத்த கேள்வியையும் பார்ப்போம் நம்ம. அடுத்த கேள்வி வந்துகிட்டு, அதுவும் நான் இதுல காட்டினா கொஞ்சம் நல்லா. அப்ப இதுக்கு என்ன ஆன்சர்? ஈரல். அதாவது இன்சுலின் ஹோமோனை சுரக்கும் சதையை கலங்களின் பெயர்களை குறிப்பிடுன்னு கேட்காங்க. சரியானே? இப்ப சதையி என்று எடுத்தோம்டா இப்ப நம்ம என்ன சொன்னேன்? பார்ப்போம் நம்ம. இப்ப இதுதானே சதையி. இந்த சதையி இந்த இந்த காணுக்குள்ளால என்ன செய்யும்?
இது இது பித்தம் வரகான், இதுதான் சதைக்குரிய கான். சரியானே. இதுக்குள்ள என்ன செய்யும்? நொதியங்களை சுரந்து விடும். நொதியங்களை சுரந்து விட்டா பித்தத்தோட சேர்ந்து சிறுகுடலுக்குள்ள போகும். சரியானே. இதை தாண்டி சதை இன்னும் ஒரு வேலையும் செய்யும். அதுதான் ஹோமோனை சுரக்கிறது. சரியா. ஹோமோனை சுரந்து அவர் இந்த காணுக்குள்ளால விட மாட்டாரு. ஹோமோனை சுரந்து அவர் காணுக்குள்ளேயே விடுறல, அவர் டிரெக்ட் எதுக்குள்ள விட்டுருவாருண்டா, ரத்தத்துக்குள்ள குருதிக்குள்ள விட்டுருவாரு. சரியானே. அதை நம்ம பார்ப்போம் இந்த மாதிரி. இந்த அடிக்கு பாருங்க, இதுதான் சதை. இந்த சதையை வெட்டி அதுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு களங்களா காட்டியிருக்காங்க. சரியா. இப்ப இதுதான் நம்ம பார்த்த என்னது, அந்த கான். சரிதானே. இந்த கானுக்கு பின்னால நம்ம ஜூம் பண்ணி பார்த்துட்டு போனீங்கன்னா இதுதான் அந்த நொதியங்களை சுரக்கிற களங்கள். இது என்ன செய்யும்? இந்த இதுக்குள்ள சுரந்து விட அந்த காணுக்குள்ளால அது போகும். அது பிரச்சனை இல்லை. நொதியங்கள்லாம் அதை நம்ம என்ன சொல்லுவோம்? சதையைச்சாறுன்னு சொல்லுவோம். அதை தாண்டி இந்த களங்கள் இருக்கு. இதுதான் ஹோமோன் சுரக்கும் களங்கள். சரியானே. இது கானோட சம்மந்தப்பட்டது இல்லை, இது குருதியோட சம்மந்தப்பட்டது. இதுக்கு பக்கத்துல பாருங்க குருதி களங்கள் இருக்கு. அப்ப இதுக்குள்ள சுரக்கப்படுறதெல்லாம் டிரெக்டா என்ன செய்யும்? அதுக்கு பக்கத்துல இருக்கிற குருதிக்குள்ள பெய்திரும். அப்படி போய் உடம்பு ஃபுல்லா போகும். அப்படி சுரக்கிறது தான் இன்சுலின் ஹோமோனும் குளுக்காகோன் ஹோமோனும். சரியானே. இப்ப இதுல என்ன பிரச்சனைண்டா, இன்சுலின் ஹோமோனை சுரக்கிறது பீட்டா செல்ஸ். பாருங்க, அதுதான் நிறைய இருக்கு. நான் இப்ப இந்த நீளமா காட்டிக்கிறதெல்லாம் பீட்டா செல்ஸ். இப்ப நீளமா காட்டிக்கிறது அல்பா செல்ஸ், அது கொஞ்சமா இருக்கு. அப்ப இது என்னது? குளுக்காகோன். சரியா. குளுக்காகோன். அடுத்தது இன்சுலின். இன்சுலின் எப்போ தேவை நம்ம உடம்புல? குளுக்கோஸ் வந்து கூடிச்செண்டா என்ன செய்யணும்? இன்சுலின் வரணும். இன்சுலின் வந்து என்ன செய்ய போகுது? குளுக்கோஸை குறைக்கணும். குளுக்காகோன் எப்ப வரணும்? குளுக்கோஸ் நம்மளோட எப்ப உடம்புல குறையுதோ அப்ப வரணும் குளுக்காகோன். சரியானே. அதுல பேர்ல இருக்கு பாருங்க, குளுக்கா கோன். கோனண்டா போற. குளுக்கோஸ் போற டைம்ல, அதாவது உடம்புல இல்லாம போல குளுக்காகோன் வரணும். இன்சுலின் குளுக்கோஸ் நிரம்பிக்குள்ள வரணும். இப்ப நமக்கு தெரியும் இந்த நீரிழிவு, அதாவது டயபெட்டிஸ் பேஷண்ட், இப்ப உங்களுக்கு தெரிஞ்சாக என்ன சுகர் பேஷண்ட் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனை? இந்த இன்சுலின் ஹோமோன் சுரக்குறல்ல. அப்ப சுரக்காட்டி என்ன செய்யும்? நல்லா கூட்டிகிட்டு போற குளுக்கோஸ் உடம்புல கூட்டிகிட்டு போற டைம்ல இன்சுலின் வரலாட்டி என்ன செய்யாது? உடம்புல குளுக்கோஸ் குறையாது. இன்னும் இன்னும் என்ன செய்யும்? குளுக்கோஸ் கூட்டிட்டு போகும். குளுக்கோஸ் கூட்டிட்டு போனா பிரச்சனை உடம்புல. என்னது? நம்முடைய குருதி கலங்கள், குருதி கலன்கள் எல்லாம் என்ன செய்யும்? உடைய பார்க்கும், வடிய பார்க்கும். அந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு. ஓகே. அப்ப அந்த ரெண்டு கொஸ்டினும் உங்களுக்கு விளங்கியிருக்கும். சரி. அப்ப சதை கலங்கள், இன்சுலின் ஹோமோனை சுரக்கிறது பீட்டா கலங்கள். ஆல்பா கலங்கள் எதை சுரக்கும்? குளுக்காகோன். ஓகே. அடுத்தது